காலை பேய் பிடித்து கொண்டிருந்ததா? போமோ பேச்சை நம்பி மோசம் போன மூதாட்டி குமுறல். மூளையில் ஏற்பட்டிருக்கும் புற்றுநோயை குணப்படுத்தி விடுவேன் என்று ஒரு போமோவின் பேச்சை கேட்டு ஏமாந்ததோடு மட்டுமன்றி தன் வீட்டையும் இழந்துவிட்டதாக 62 வயது சே இன்தான் மட்சைன் மனம் குமுறினார். வைத்திருந்த பணத்தை எல்லாம் போமோவிடம் பெற்ற சிகிச்சைக்காக செலவு செய்து விட்டேன். வீட்டின் மாதாந்திர பணத்தை செலுத்தவில்லை. இதனால் வீடும் பறிப்போய்விட்டது. மூளை புற்றுநோய் குணமடையவில்லை. மாறாக அது தற்போது 4வது கட்டத்தை எட்டிவிட்டதை மருத்துவமனையில் டாக்டர் உறுதி செய்ததும் அதிர்ச்சி அடைந்து உடைந்து போய்விட்டதாக அவர் கண்ணீர் ததும்ப சொன்னார். CSM எனப்படும் மலேசிய புற்றுநோயிலிருந்து மீண்டு வந்தவர்கள் அமைப்பின் தலைவர் ஜுரைனி கமாலை அலோஸ்டார் மருத்துவமனையில் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வருகின்றவர்களை சந்தித்த போது சே இன்தான் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். ஒரு கட்டத்தில் தன்னுடைய கால்கள் மரத்து போன போது தான் அசையாமல் இருப்பதற்கு பேய் கால்களை கெட்டியாக பிடித்து கொண்டதாக அந்த போமோ சொன்னதையும் அவர் நினைவு கூர்ந்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.